ஹலோ ஆல், வாழ்க வளமுடன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேழ்வரகு, கம்பு, சோளம் எல்லாம் போட்டு செஞ்ச முறுக்கு. இது வந்து ரொம்ப நல்லா வந்தது. நான் எப்படி வருமோன்னு நினச்சேன். ஏன் இவ்வளோ பயந்துட்டு செஞ்சேன்னு பார்க்குறீங்களா? இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தாங்க செஞ்சேன். ஒரு மாதம் முன்னாடி நான் சிலிண்டர் புக் பண்ணி பார்த்தீங்கன்னா 12 நாள் கழிச்சு தான் எனக்கு கிடச்சிது. ஃபோன் பண்ணால் அந்த அண்ணா எடுக்கலைன்னுட்டு நான் அந்த இடத்துக்கே போனேன். அப்போ சொன்னார், இல்லைம்மா லோடே வரல, அதனால தான் நான் ஃபோன் எடுக்கலை யார்தும் அப்படின்னு சொன்னார். அப்போ எனக்கு வந்து ஆபத் பாண்டவன் சேவியராக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் தான். இதை கிட்ட வந்து நான் ஒரு 12 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லா யூஸ் ஆகுது. உங்கள் ஊர்லலாம் எப்படி சிலிண்டர் கிடைக்குதுன்னு சொல்லுங்கள். பெங்களூரில் இது வந்து ஒரு மாதம் முன்னாடியான சிச்சுவேஷன். இப்போ ரொம்பவே வஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உங்கள் ஊர்லலாம் சிலிண்டர் புக் பண்ணால் எவ்வளோ நல்லா கிடைக்குதுன்னு சொல்லுங்கள். என் ஃப்ரெண்டெல்லாம் நேற்று புக் பண்ண ட்ரை பண்ணாக்கா புக்கே ஆக மாட்டேங்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அந்தளவுக்கு வஸ்ட்டாக இருக்குது போல். இதெல்லாம் முடிச்சுட்டு நான் கையோட மாவெல்லாம் போட்டு இண்டக்ஷன் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஆனால் பார்த்திங்கன்னா முறுக்கு ஓரளவுக்கு நல்லாவே வந்தது. நல்லா இருக்குன்னு சொன்னாங்க எல்லாருமே. சிலிண்டர் எதுக்கு தட்டுப்பாடு ஆகுது அப்படின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கனவு மெய்ப்பட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.